அனைவருக்கும் வணக்கம். அதாவது அரசியலை இப்படி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம தலைவர் விஜய் வந்து சிறப்பாக செயல்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு சட்டசபை என்னாச்சு, அரசியலில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சடனாக ஒரு இது அறிக்கை விடுறாங்க. ஒயின் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் இருக்குது, ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, கல்லூரி பக்கத்தில் இருக்குதுலாம் மூட போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரிஜினல் ரேட்டுக்கு தான் எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வைக்கணும் அப்படின்னு ஒரு திடீர்னு சட்டம் போடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 21 வயசில் கீழே உள்ளவங்க யாருமே வாங்கக்கூடாது, ஆதார் கார்டு காட்டி தான் அது மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதே மாதிரி டெய்லி ஒரு பரபரப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பரபரப்புன்னு சொல்கிறத விட மக்கள் இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மக்கள் எதிர்பார்த்த ஆட்சி நமக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்குது. அதை நம்ம வந்து மென்மேலும் சிறப்பாக கொண்டு போகணும். விஜய் சாருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதாவது இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, மகளிர் உதவித்தொகை 2500 இன்னும் வரலையே, அப்போ அவர் சொன்னது இன்னும் வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் விஜய் வந்து நிறையா திட்டங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து இப்போ தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இப்போ தமிழ்நாடு அரசில் ஆல்ரெடி என்ன வரவு செலவு இருக்குது, அந்த வரவு செலவை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறத எல்லா மகளிரும் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இலவச பேருந்து திட்டங்களும் அதே மாதிரி தான் நிறையா திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறது. அந்த திட்டங்களுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போ உள்ள வரவு செலவுகள் அடிப்படையில் வெள்ளை அறிக்கை அவங்க வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கைக்கு பிறகு தான் அதை பற்றியான தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம நினச்சிருக்கோம். ஆனால் இப்போ அது ரியலாக நடக்குது. முதல்வன் படம் பார்த்துருப்பீங்க. முதல்வன் படத்தை பார்த்த மாதிரி ஆனால் சீன்ஸ்லாம் இப்போ ரியலாக நடக்குது. அதாவது சிங்கம் படத்தை கூட பார்த்துருப்பீங்க. ரவுடிகளெல்லாம் கூப்பிட்டு அங்கே உள்ள வந்து எஸ்பி வந்து அவங்கள வந்து நீங்கள் திரும்பி வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. அது ரியலாக திருச்சியில் நடக்குது. இதேமாதிரி சம்பவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ரீல்ஸில் பார்த்ததெல்லாம் ரியலாக நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நினச்சது எல்லாமே இப்போ நடக்க போகுது. அதற்கு நம்ம விஜய் சாருக்கு நம்ம உறுதுணையாக இருந்து செயல்படணும். நிறையா வந்து வதந்திகள் பரப்பப்படுது. அவங்க இப்படி நிறைய திட்டங்கள் அறிவிச்சாங்க, அது பண்ணலாம், இது பண்ணல, எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியக்கூறுகள் எல்லாமே ஆராய்ந்துட்டு இருக்காங்க. மிக விரைவில் மக்களுக்கு அது வந்து செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை. எல்லோரும் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கும் நமக்கும் ஒரு தூரமாக இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியுது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கூட சட்டசபையில் அந்த வாக்கெடுப்பு நேரடி குழுப்பு பண்ணியிருந்தாங்க. நேரடி குழுப்பிறப்பு வந்து இது வரைக்கும் வாக்கெடுப்பு பண்ணதே இல்லை. அந்த ஒரு வாக்கெடுப்பு வெளிப்படையான ஒரு சாத்தியங்களோடு நடத்தியிருந்ததை நம்ம பார்த்தோம். இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வெளிப்படையாக நடக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையங்கள் செயல்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுமாரி நிறையா ஒரு மாற்றங்கள் இருக்குது. பிற கட்சிக்காரர்களுமே தாவைக்காவை என்ன சொல்கிறது, தாவைக்கா விஜய் அவங்களுக்கு மிக வரவேற்பு கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அந்த வாய்ப்பை அவங்க சிறப்பாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்குது. பிற கட்சி மத்தியில் நம்பிக்கை இருக்குது. அதற்கு எடுத்துக்காட்டாக விஜய் சார் விளங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அவருக்கு உறுதுணையாக இருந்து ஓட்டு போட்டவங்களும் சரி, ஓட்டு போட்டவங்களும் சரி, ஒரு நம்பிக்கையாக செயல்பட்டிங்கன்னா ஒரு புதிய விடியல் ஆட்சி மலர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம எல்லாருமே பொறுத்திருந்து நம்ம அதற்கான விழிப்புணர்வோடு செயல்படுவோம். முடிந்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அது நமக்கும் நம்மளுடைய அரசுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. மீண்டும் சந்திக்கிறேன் மக்களே. நான் உங்கள் கோயில். வாழ்க்கை வளமுடன்.